வணக்கம் மக்களே. முண்டன் கணிப்பு செவ்வாய் கிரகம் தொடர்கிறது. செவ்வாய் கிரகத்தை தெளிவாக சொல்ல வேண்டுமெனில், முண்டன் ஜோதிட கணிப்பின்படி உலக நாடுகளின் மாற்றத்தையும் சில நேரங்களில் சில மக்களுக்கு விடுதலையையும் வேகத்தையும் செவ்வாய் பெயர்ச்சி கொடுத்துவிட்டு போகிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. உதாரணத்திற்கு மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஈரான் என்ற நாட்டை எடுத்துக்கொள்வோம். செவ்வாய் கிரகமான மேஷ ராசியின் பிடியில் உள்ள ஒரு நாடு. செவ்வாய் கிரகமும் மத்திய கிழக்கு போரும் இந்த முண்டன் கணிப்புப்படி செவ்வாய் சனி சேர்க்கையில் ஈரான் நாட்டின் ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது ஏப்ரல் 2026 பின்னர் 6ஆம் 8ஆம் வீடுகளில் ராகு தொடர்பு கொள்ளுவதால் இராணுவ மோதல்களும் தலைமை மாற்றங்களும் ஆட்சிக்கான மாற்றத்திற்கான அறிகுறிகளும் தென்படுகிறது. செவ்வாயுடன் ராகு இருப்பது வெடிபொருட்கள் மூலம் தீ விபத்துகள், எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கங்கள், திடீர் வன்முறை சம்பவங்களும் நிகழும். நிலம் தொடர்பான பிரச்சனைகளும் எல்லை தகராறுகளும் பெரிய அளவில் தலை தூக்கும். செவ்வாய் கிரகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பெரிய பெரிய நாடுகள் ஈடுபடும். அதே நேரம் செவ்வாய் கிரகத்திலிருந்து வெளிவரும் மின்காந்த அலைகள் சூரியன் வாயிலாக பூமியை வந்தடைய 3 நிமிடங்களும் 22 வினாடிகளும் எடுத்துக்கொள்ளுகிறது. செவ்வாய் கிரகத்திற்கும் இன்றைய தொழில்நுட்பத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்றால் நம்புவீர்களா மக்களே? குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், செவ்வாய் கிரகத்தின் கனிமங்கள் மூலமாக பூமியில் எதிர்காலம் விஞ்ஞானமயப்படப் போகிறது. இதனால் மனிதர்கள் அறிவுத்திறன் குறையும். எப்போதும் அவர்கள் சிந்தித்து செயல்படுவதை குறைத்து கொண்டு தொழில்நுட்பத்தின் உதவியை நாடி நிற்பார்கள். செயற்கை நுண்ணறிவினால் மக்களுக்கான வேலையின்மை, பொருளாதார பாதிப்பு, தானியங்கி ஆயுதங்கள், போர்க்கருவிகள், சைபர் தாக்குகள், தவறான தகவல், சமூக பிரச்சனைகள், சீர்குலைக்கப்பட்ட கருத்து உருவாக்கங்கள் ஏற்படும். பூமியில் உயிரினங்களின் இனப்பெருக்க தாக்கத்தால் எதிர்காலத்தில் மனிதர்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். செவ்வாய் கிரகத்தின் தன்மையால் மனித உடலில் வேதியியல் மாற்றம் நிகழ்ந்து மனிதன் குடும்பமாக வாழ்வதை இழந்து விடுவான். செயற்கை நுண்ணறிவில் ஒரு சில நன்மைகளும் உண்டு. அவையாவன: மனிதரால் இலகுவில் செய்து கொள்ள முடியாத பல விடயங்களை இன்றைய தொழில்நுட்பம் இலகுவாக செய்து மனிதனுக்கு பக்கபலமாக நிற்கிறது. ஆகவே மக்களே, மனிதர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், இந்த தொழில்நுட்பத்தை சிறந்த காரணங்களுக்காக பயன்படுத்தி நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். தேவையற்ற தீய காரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நாங்களே சத்தியம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒழுக்கமாக வாழ்ந்தால்தான் மனித வாழ்க்கை மேம்படும் என்று கூறிக்கொண்டு செவ்வாய் கிரகத்தை பற்றி பிறிதொரு சந்தர்ப்பத்தில் அலசி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அம்மாஜி, டொரண்டோ, கனடாவிலிருந்து.